அன்பான குமுத பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2/8/2024. நாளெல்லாம் திருநாளே 2/8/2024. இன்று வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 17ஆம் நாள். இன்றைய திதி திரையோதசி மாலை 4:52 வரை, பின்னர் சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை பகல் 1-2 மணி வரை, பின்னர் புனர்பூசம். யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் வனிஜை பத்ரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை திரையோதசி. இன்றைய விசேஷம் மாத சிவராத்திரி, கூற்றுவ நாயனார் திருநட்சத்திரம். நாம் தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வளர்பிறையில் செல்வது சிறப்பாக, தேய்பிறையில் செல்வது சிறப்பாக அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய நபர்கள் அனைவருமே தேய்பிறையில் செல்வதுதான் ரொம்ப சிறப்பு. ஆனால் பெரும்பாலும் அன்பர்கள் அது வளர்பிறையில் தான் போவாங்க. அது போவது அவ்வளோ சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் வாடகை வீட்டுக்கு செல்பவர்கள் தேய்பிறையிலையும், சொந்த வீட்டுக்கு செல்பவர்கள் வளர்பிறை நாட்களிலும் செல்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பத்திலிருந்து தெளிவாகக்கூடிய ஒரு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பொருளாதார உயர்வுகளும் மனதிற்கு தன்னம்பிக்கை பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உருவாக்கி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பல லாபகரமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் இன்றைய நாட்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இன்றைய நாட்கள் மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் தேவையில்லாத பல சங்கடங்கள், தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய, நிறைய பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. விளையாட்டு தொழில் பொருளுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காது. அதனால் தேவையில்லாத பல சங்கடத்தையும் மன வருத்தத்தையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் இன்றைய நாட்கள் உருவாக்கி கொடுக்கும். புதிய முயற்சிகள் செய்தால்தான் வாழ்க்கையில் பல மடங்கு வளர்ச்சி அடையவே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டிட தொழிலில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை நாம் முதலில் செய்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கடுமையான முயற்சியின் மூலமாக பல வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக இன்று இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும், தொழில் செய்ய முடியலையே அப்படின்ற முதலீடு இல்லையே அப்படின்ற வருத்தப்பட்டு இருப்பவர்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அலைஞ்சு திரிஞ்சுதான் காரியத்தில் வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு அனுபவ பாடங்களை இன்றைய கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம்
பெருமாளை வழிபாடு செய்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். விவசாயத்தின் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க துறையின் மூலமாக அரசு ஊழியர்கள் இருப்பவர்களுக்கும் அரசு துறையின் மூலமாகவும் உங்களுக்கு அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. பெரியவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4ஆம் நம்பர். இன்றைய அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களையாகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களோட பேச்சில் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் மட்டுமே தான் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவையில்லாத பல கலங்கங்களும் பல கவலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையிருக்கின்றது. ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள், அதாவது ஆடை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த டெய்லர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்களும் இன்றைய நாட்களில் உருவாக்கி கொடுக்கும். திடீர் வீண்பலி மனதிற்கு தேவையில்லாத கவலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் செய்கிறத மற்றவரிடம் சொல்லாமல் உங்களுடைய காரியத்தில் மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே போல் பெண்கள்னால ஆண்களுக்கும் ஆண்கள்னால பெண்களுக்கும் இன்னைக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பல சங்கடத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்றைய நாட்களில் இருக்கிறது. அதனால் பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தூக்கம் கெட்டு பயணத்தை மேற்கொண்டில் என்றால் தேவையில்லாத விபத்துகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பயணத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தண்ணினால் பல பிரச்சனை தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கடல், ஆறு, ஏரி, குளம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குளிக்க போகிறவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நட்பு வட்டத்தின் மூலமாக புதிய முயற்சிகள் மனதிற்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கும். அதேமாரி ஜவுளி வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபமும், ஹோட்டல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கிறதும் இன்றைய நாட்களாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும். அதிர்ஷ்டமான எண்கள் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தும் போது அந்த காரியங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுத்த பிறகுதான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதும் இன்றைய நாட்கள் இருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும், விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய சிறப்பான நாளாகவும் இந்த தனுசு ராசிக்கு நேயர்களுக்கு இன்றைக்கி அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய சலுகைகள் மூலமாக மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாற்றெல்லாம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது.
அதே நேரத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இன்றைய நாட்களில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இன்று கருதப்பட இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்ல மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கின்றது. அதே போல இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போகணும், எதை முதலில் செய்ய வேண்டும், எதை இரண்டாவதாக செய்ய வேண்டும், எதை மூன்றாவதாக செய்ய வேண்டும், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது காரியங்கள் வெற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளும் கௌரவம் நல்ல பேரும் அமைத்து கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் காலங்கள் கடந்து போவதற்கான சூழ்நிலைகள் இன்றைய நாட்களில் உருவாக்கி கொடுக்கும். பழைய கடன் பிரச்சனைகள்லாம் இன்று வந்து தேவையில்லாத பல சங்கடத்தையும் தொந்தரவும் உங்களுடைய மனதிற்குள்ளார உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் தூக்கம் கெடக்கூடாது. அதேமாரி தூரத்து பயணத்தை மேற்கொள்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் தேவையில்லாத வயிறு உபசம் சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் உணவு விஷயத்திலையும் உறக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தீர்கள் என்றால் பெரிய